ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய துஆக்கள் என்ன என்று ஹதீஸ் கிரந்தங்களை திறந்து வைத்து ஆய்வு செய்தார். அல்லாஹும் அன்தஸ்ஸலாம் மின்கஸ்ஸலாம் அதிகமாக ஓதியிருக்கிறார். அதுபோன்றே இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த துஆவையும் லா மானி லிமா அதைத வலா மூதி லிமா மனாத் என்ற இந்த கலிமாவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவாக ஓதியிருக்கிறார். என்ன, ஏன் இதை ஓத வேண்டும் என்ற இந்த கேள்விக்கு தொழுகைக்கு முன்னால் எந்த வியாபார தொடர்புகளில் அவர்களுடைய சம்பந்தம் இருந்ததோ அதையெல்லாம் அப்படி அப்படியே போட்டுட்டு ஹய்யா அலல் ஸலா ஹய்யா அலல் ஃபலா அல்லாஹ் அக்பர் வாங்க சீக்கிரமான்னு சொன்னா அப்படியே போட்டு வந்துட்டாங்க. இப்போ தொழுது முடிஞ்ச உடனே என்ன நினைவுபடுத்துறாங்க, நீ போட்டு வந்த செஞ்சிருந்தாலும் செய்யாவிட்டாலும் எதெல்லாம் கொடுக்குன்னு நினைக்கிறான்னு நிச்சயமாக கொடுப்பேன். லாமானிலிமா ஆட்டை அல்லாஹ் கொடுக்க நினைச்சா நிச்சயமா அதை யாராலும் தடுக்க முடியாது. வலாமோத்திலிமா மனாத் ரப்பே நீ எதை தடுத்து விட்டாயோ அதை கொடுப்பதற்கு யாரும் இல்லை. இந்த வாசகத்தை சொல்லி உலக தொடர்புகளின் மூலமாக நான் வாழ்கிறேன் என்ற இந்த எண்ணத்தை முபத்தல் பஹக் ஹக்கின் பக்கம் சிந்தனையை மாற்றிவிட்டார்கள் அந்த துஆவின் மூலமாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி இருக்காங்க, நானும் ஓதுறேன்னு ஓதுனால ஒன்றும் வேலைக்காவது. உணர்வு தான் அங்கு முக்கியம்.